உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். சைத்திர பகுளம் இன்னைக்கு. மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கார குடும்பத்தில் நல்ல கல்யாண செய்தி கூடி வரும். நடந்து முடிந்த ஒரு நல்ல சம்பவம் இருக்கும் இல்லையா, அது அசை போட்டு பார்ப்பா. அன்னைக்கு நம்ம அங்கே போனோம், அந்த கல்யாணத்தில் கலந்துட்டோம், அவாவா அப்படி நடந்துட்டா. நம்மளை சில பேர் பார்த்துட்டு பாராமுகமாக போனால், சில பேர் பார்த்தா பேசினா அப்படிலாம் பேசுவள். சிலருக்கு கல்யாணத்துக்கு வரன் இன்னைக்கு கூடி வரும். குடும்பத்தில் சுபிட்சமான செய்திகள் உண்டு. ரொம்ப நல்ல நாளாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரக்கூடிய நாளாகவும் பலருக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் இருக்காரே, அவர் நம்முடைய ராசிக்கு நிறைய நன்மைகளை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார். லாபத்தில் இருக்கார் செவ்வாய். ஒரு ஸ்போர்ட்ஸில் அந்த ஃபீல்டில் நீங்கள் பெரிய வெற்றிகள் உண்டு. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருந்துன்னு இருக்கும். வயத்தில் வலி, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலையோ, வெளியூருக்கு போனோமே, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோமே, அதுதான் பிரச்சனையோ, அப்படிலாம் தோணும். சிலருக்கு உடம்பு சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சகோதரர்களோட ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதில் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபம் இருக்கும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய அனுகூலமும் கிடைக்கிறது. 5ஆம் இடத்துல சந்திர பகவான். நல்ல உத்தியோகம், அதிகார வேலை. சிலருக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் போனால் ஆஃபீஸில் 10 பேர் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சிலருக்கு எண்ணம் இருக்கும். அதிகார வேலைகளை விரும்புவா. சில பேர் இருக்கால, எனக்கு அதிகாரமே வேண்டாம், 10ஓட 11 நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஆற்றை பார்த்து திரும்பி விடணும் அப்படின்னு நினைப்பா. இந்த மாதிரி நாட்கள் பிஸ்னஸில் லாபம், நல்ல உத்தியோகம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உத்தியோகம், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் மகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்க்கிற நல்ல நபர்கள் வருவார்கள். ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதும், செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறதும், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சில பேருக்கு உத்தியோக மாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வச்சுருக்கிற ஒரு லேண்டு விற்கவே இல்லைங்கிறத இன்னைக்கு விற்கிறதுக்கு முயற்சி நடந்துடும். பூர்வீக சொத்துக்கள், சொத்து வழியாக, அதாவது உயில் வழியாக வந்த சொத்துக்கள், அதெல்லாம் விற்கக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு உண்டு. அதே நேரத்தில் வயிறு விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் தேவைன்னா எடுத்துக்கணும். சிம்மராசி அன்பர்களே, பயணங்களினால் வெற்றிகள் உண்டு. அதே நேரத்தில் இந்த நாள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வேண்டாம். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். இளைய சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் மீதான விமர்சனங்கள் அதிகரிக்கும். அதில் கவனமாக இருக்கணும். முருகப்பெருமான வழிபடணும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். கன்னிராசி அன்பர்களே, பேச்சில் ரொம்ப கோபம் வருது. ஒரு காரியத்தை செய்துட்டு செய்யறதுக்கு முன்னாலே 1000 முறை யோசிக்கலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குண்டார் வள்ளுவர். காரியம் செய்யறதுக்கு முன்னால இருந்த மனோநிலை வேறு, அந்த காரியத்தை செய்த பிறகு இருக்கிற மனோநிலை வேறு. இவ்வளவு செலவு பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிவிட்டோமோ, அப்படி நமக்கு நினைச்ச அளவுக்கு வருமானம் இல்லையே அப்படிங்கிற எண்ணம், ஒரு கோபம், ஒரு அலுப்பு இருக்கு. ஆனாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் தரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரனோடு சில கருத்து மாறுபாடு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ரொம்ப நல்ல நாள். எதிரிகளை வெல்லக்கூடிய நாள். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள். ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அந்த தொழில் செய்தோம்னா நல்ல லாபம் இப்போ கிடைக்கும். இது ஒரு அனுகூலமான நாள். எதிரிகளை வெல்வீர்கள், படிப்பில் முன்னேறுவீர்கள், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆஃபீஸில் பதவி மாற போகிறது. என்ன பொசிஷனில் இருக்கிறதோ அந்த பொசிஷன், அந்த பதவி இன்னைக்கு மாறும். நல்ல பட்டங்கள் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். நீங்கள் எதிர்பார்த்த நபர் ஒருவர் உங்களை தேடி வருவார். தன லாபம் பெருகும் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே,
செய்துருக்கிற பிஸ்னஸில் நல்ல லாபம் உண்டு. அம்மாவுடைய உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகும். படிக்கிற படிப்பு அமோகமாக இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். புதுசாக வீடு வாங்குற யோகம் உண்டு, அமர்க்களமாக இருக்கு நாள். மகர ராசி அன்பர்களே, ஏதோ ஒரு கவலை, கப்பல் கவிழ்ந்துட்ட மாதிரி ஒரு கவலை மனசுல. அது தேவையில்லாத கவலை. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கணும். புதுசாக வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும், பயணங்கள் உண்டு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுற யோகம் உண்டு, நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கும்பராசி அன்பர்களே, தன லாபம் நல்லா இருக்கும். செய்துவிட்டு வந்த பயணங்களை பற்றி பேசுவீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். சகோதரர் பக்க பலமாக இருப்பார். புதிய சொத்து ஒன்று வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் சொத்து வாங்கினா என்ன நன்னா இருக்குமே அப்படின்னு தோணும். பேச்சில் ரொம்ப கோபம் வரும். அவா இப்படி இவா அப்படி அப்படின்னு மனைவியுடைய உறவினர்களையோ இல்லை உங்கள் கணவனுடைய உறவினர்களையோ கிரிட்டிசைஸ் பண்ணி பார்க்குறதுல மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இன்றைக்கி அமைதியை கடைபிடிச்சா பெரிய வெற்றிகள் உண்டு. இது நல்ல நாள். தன லாபம் தரும், உத்தியோக லாபம் தரும், பிஸ்னஸ் லாபம் தரும். மீனராசி அன்பர்களே, அட்டமத்தில் சந்திரன் போறாருன்னா அடக்கி வாசிக்கணும். ராசியில் செவ்வாய் வேற இருக்கார். வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். டூ வீலரில் போனால் ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் போகணும். போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும், இல்லாட்ட காவல்துறையினரால் ஃபைன் விதிக்கப்படும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸ் லாபம் நன்றாக இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?